ஆம். ஓம் சாந்தி. 16/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. 2/2/2004 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, தலைப்பு சொல்லியிருக்காங்க, தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்மா தந்தை அவதரிச்சு நமக்காக சொன்ன முரளி இது. நம்மெல்லாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்றாங்க, பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா. பூர்வஜ்னா மூதாதையர் அப்படின்னு, மூதாதையர் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற சுமானத்திலிருந்து உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்யுங்கள், ஆசிர்வாதம் கொள்ளுங்கள், ஆசிர்வாதங்களை பெறுங்கள்ன்ட்டு தலைப்பு கொடுக்கிறாரு. இன்று நாலாப்புறங்களிலும் உள்ள சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாரு? பாப் தாதா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் பூர்வஜாக மூதாதையராக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் கல்பவிருட்ச மரத்தில் பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைகள். இப்போ பாபா கிளாஸ் எடுக்கிறாருன்னா அதை யார் கேட்குறாங்களோ அவங்களாம் பாபாவுடைய பக்கத்துல இருக்கிற குழந்தைகள். அந்த வேர் பகுதியில நம்ம தான் இருக்கிறோம். அப்போ நம்மளாம் மூதாதையர் அப்படின்னு சொல்றாரு. மற்றும் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றார் சொல்றாரு. நம்ம எல்லாருமே மூதாதையராகவும் இருக்கிறோம், பூஜைக்குரியவராகவும் இருக்கிறோம். ஏன்னா பாபாக்கு பக்கத்துல இருக்கிறனால அவருக்கு சமமா நம்ம இருக்கிறோம், வரிசைகரமா இருக்கிறீங்கன்றாரு. ஆகையினால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேராகவும் அடிமரமாகவும் இருக்கிறீங்க. கல்ப விருட்ச மரத்துல வேரா நீங்க தான் இருக்கிறீங்க, அடிமரமா நீங்க தான் இருக்கிறீங்கன்றாரு. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினோன்னா வேரில் ஊற்றினாலே முழு மரமும் வளரும். அந்த மாதிரி இப்போ நம்ம வைப்ரேஷன் சரியாயிடுச்சுன்னா முழு மரமும் சரியாயிடும். அதனால அடிமரத்தின் தொடர்பானது தானாகவே முழு விருட்சத்தினுடைய கிளைகளோடும் இலைகளோடும் உள்ளது. இப்போ அந்த அடிமரத்தினுடைய தொடர்பு அந்த முழு மரத்தினுடைய கிளையோட இலையோட இருக்குதுன்றாரு. ஆக அனைவரும் தன்னை அப்பேற்பட்ட சிரேஷ்ட ஆத்மாவாக முழு விருட்சத்தின் பூர்வஜன புரிந்திருக்கின்றீர்களா கேட்குறாரு. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளு, நீங்க எப்பேற்பட்டவங்கன்னா நீங்க சிரேஷ்ட ஆத்மா. இந்த முழு மரத்துக்கும், மனித சிருஷ்டி மரம் விருட்சத்தின் மூதாதையர் என்பதை புரிஞ்சிருக்கிறீங்களா கேட்குறாரு. உங்க மேல அவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குது, புரிஞ்சிருக்கீங்களான்றாரு. எவ்வாறு பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றாரோ அவருடைய துணையாகிய நீங்களும் யாரு? மாஸ்டர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவீர்கள்ன்றாரு. பூர்வஜ ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சமானம் இருக்குது, நமக்கு எவ்வளோ சமானம் கொடுத்துருக்கிறாரு. மாஸ்டர் சர்வசக்திவான், அது மாதிரி மாஸ்டர் அமைதி கடல், மாஸ்டர் ஆனந்த கடல்னு அவர் என்ன மாஸ்டர் பகவான், அது எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா. இன்னைக்கு மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்றது நமக்கும் இருக்குன்றாரு. அந்த போதையில் நீங்க இருக்கிறீங்களா? முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களானாலும் சரி, தர்ம பிதாக்கள் இருக்காங்களா அவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்க தான் ஆதாரமூர்த்தியான பூர்வஜாவீர்கள். இப்ப இயேசு இந்த மாதிரி புத்தர் இவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கே எல்லாருக்குமே ஆதாரம், அவங்களுக்கே இங்கிருந்து தான் ஞானம் போகுது, அவங்களுக்கே ஆதாரம் அடிமரமாகிய நீங்கள் தான் சொல்றாரு. ஆதாரமூர்த்தியான பூர்வஜ் நீங்க தான் ஆவீர்கள். ஆகையினால் பூர்வஜாக இருக்கும் காரணத்தினால் பூஜைக்குரியவராகவும் நீங்க இருக்கிறீங்க. பூர்வஜா மூதாதையரா இருக்கிறதுனாலதான் நீங்க பூஜைக்குரியவரா இருக்கிறீங்கன்றாரு. பூர்வஜ் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தானாகவே சக்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. மூதாதையர் மூலமாக எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆத்மாக்கும், மரத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆத்மாக்கும் சக்தி கிடைச்சிட்டே இருக்கின்றாரு. மரத்தை பாருங்கள், அடிமரத்தின் மூலம் வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மரத்துல இப்ப தண்ணி ஊத்துறோம்னா வேர்ல ஊத்தினாலே அந்த இலை வரைக்கும் போய் சேர்ந்துரும், இலை நல்லா வளரும். அது மாதிரிதான் இங்க நமக்கு பாபா சக்தி கொடுக்க கொடுக்க டோட்டலா அந்த உச்சத்துக்கு ஃபுல்லா இலைக்கு வரைக்கும், கடைசி இலைக்கு வரைக்கும் சக்தி போயிடுதுன்றாரு. நீங்க மாறினாலே டோட்டலா மரம் மாறிடுன்றாரு. பூர்வஜனுடைய காரியம் என்ன? ஒரு மூதாதையங்கன்னா அங்க எப்படி இருப்பாங்க? அனைவருக்கும் பாலனை செய்யறது தான். ஒரு வயசானவங்க வீட்டுல இருக்காங்களே, பேரன் பேத்திக எல்லாரையும் பாலனை செய்வாங்க. பாலனை செய்யறது தான், வளர்க்கறது தான் உங்க காரியம், பூர்வஜன் காரியமாகும். லௌகீகத்தில் கூட பாருங்க, மூதாதையர்கள் மூலமே சரீரம் சக்திசாலியாக ஆக்குவதற்கான பாலனை, ஸ்தூல உணவு மூலம், படிப்பு மூலம் சக்தியை நிறைப்பதற்கான பாலனை தான் கிடைக்கிறது. வீட்டுல கூட லௌகீகத்துல கூட ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இந்த உணவுலாம் எடுத்துக்கணும், அப்போதான் உடம்பு நல்லா இருக்கும், இப்படி படிக்கணும், இதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. பூர்வஜ ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்போது பாலனை செய்ய வேண்டும். இப்ப நம்மள நாமே மூதாதையர்ன்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப நேற்று வரதானம் கொடுத்தாருல,
அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துருங்க, இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை சொல்றாரு, நீங்க மூதாதையர் ஆத்மாக்களாகிய நீங்க பாபா மூலம் கிடைச்சிருக்கும் எல்லா சக்திகளாலும் எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் நீங்க தான் பாலனை செய்யணுன்றாரு. இன்றைய சமயத்தின் அனுசாரம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகள் மூலம் செய்யப்படும் பாலனைக்கான அவசியம் இருக்குது. அதாவது பாலனைனா நம்ம நேரா போய் ஒருத்தவங்களையும் சந்திச்சு அவங்கள வளர்க்க போறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எங்க இருக்கிறோமோ அங்கேயே இருந்துக்கிட்டு மனதின் மூலமாக பூமி பந்தில் போய் சக்தி கொடுக்குறோம். அப்போ ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் போயிடும் நம்மளோட வைப்ரேஷன். அதனால இப்ப நீங்க வந்து டைம் அனுசாரம் இப்ப நிறைய பேருக்கு ஆத்மாக்களுக்கு சக்திகள் மூலம் செய்யப்படும் பாலனைக்கான அவசியம் இருக்குது. தற்சமயம் ஆத்மாக்களிடத்தில் அசாந்தி மற்றும் துக்கத்தின் அலை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ உலகம் பூரா நம்ம நியூஸ் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய இது இருக்குது. அதை நம்ம ஒரு நியூஸாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இது முழு உலகமும் நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம தான் அவங்களெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஒரு வயசானவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா? எங்கேயாவது பேரம் பேத்தி அடிச்சுக்கிட்டோம், எங்கேயாவது பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டோன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க வந்து தடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கணும். நம்ம இப்போ எப்படி இருக்கணும்னா, முழு உலகத்துலையும் இந்த மாதிரி துக்கம் அசாந்தி இருக்குது இல்லையா? அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, எனவே பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தன்னுடைய வம்சாவளி மீது கருணை வருகிறதான்னு கேட்குறாரு. இப்போ அவங்களாம் நம்மளுடைய வம்சாவளி தான், முழு உலகமுமே. ஃபஸ்ட்டு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், அது துவாபரயுகத்துக்கு அப்புறம் கிளைகள் பிரிஞ்சு இஸ்லாம தர்மம் வருது. அந்த இஸ்லாம் தர்மத்தை தோற்றுவிச்சவருடைய அந்த அந்த உடல்ல இருந்தவருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேவி தேவதா தர்மத்தினுடைய, அதாவது இந்து தர்மம் சனாதன தர்மத்தினுடைய அவங்க தான், நம்ம தர்மத்தில் இருந்தவங்க தான் அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளிருந்து தான் இந்த ஞானமே வந்து பாபா நம்ம கொடுக்குறாரு. பிரம்மகுமாரிகள் இயக்கம் இங்கேருந்து தான் வந்து எல்லா தர்மத்துக்கும் போகுதுன்னு போது நம்ம தான் அங்கே ஜென்மம் எடுக்கிறது கொண்டு துவாபர யுகத்துலேருந்து இதுலேருந்து தான் வருது. ஸோ தேவி தேவதா தர்மம் தான் வந்து தண்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கலைகள், அந்த இலைகள்லாம் இலைகள்லாம் மரத்துலேருந்து பிரியுது. அப்போ வேற வேற தர்மம் உருவாகிறதே இங்கேருந்து தான் உருவாகுது. அந்த ஒவ்வொரு தர்மஸ்தாபகருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்து தர்மத்துலேருந்து தான் வராங்க. அப்போ வந்து இங்கேருந்து தான் எல்லாமே போகுது. அப்போ உங்களுடைய வம்சாவளி தானே, அவங்க மேலே உங்களுக்கு கருணை வருதான்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வாறு எப்பொழுதாவது ஏதாவது விசேஷமான அசாந்தியான வாயுமண்டலம் ஏற்படுகிறது என்றால் விசேஷமான ரூபத்தில் இராணுவம் அல்லது காவல்துறை அலர்ட் ஆகிவிடுகிறது. இப்போ எங்கேயாவது ஒரு பிரச்சனை, அந்த நிலச்சரிவு அது மாதிரிலாம் இருக்குதுன்னா, அசாந்தி ஏற்படும் போது உடனே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இராணுவத்தையும் காவல்துறையும் அலர்ட் பண்ணிடுவாங்க. அதுபோல தற்சமயத்தின் சூழ்நிலையில் பூர்வஜாகிய நீங்களும் விசேஷ சேவைக்காக தன்னை நிமித்தமானவர் கருவி என புரிஞ்சிருக்கீங்களா? இப்போ எங்கேயாவது பிரச்சனை, அப்போ அமெரிக்காவில் ஒரு இது நடக்குது, காட்டு தீ, அது ஒரு நியூஸாக பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் அலர்ட் ஆகுறீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் நிமித்தமானவங்க, நீங்கள் போய் அந்த தீயை அணைக்கணும். நீங்கள் வந்து இங்கேருந்து மனதின் மூலமாக சக்தி கொடுத்து, அமைதி சக்தி கொடுத்து, குளிர்விக்கிற சக்தி கொடுத்து அந்த இடத்த சரியாகணும்னு நம்ம நினைக்கணும். ஒரு நியூஸாக பார்க்காம நம்மளுடைய வேலை என்ன, நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக விகாரத்தீ பற்றி எரியுது, அந்த விகாரத்தீக்கு காரணமும் நம்மளாவே இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம அதை அணைக்க தான் முயற்சி பண்ணணும். அதனால இப்போ நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கும் நிமித்தமானவர் இந்த நினைவு உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது குறும்புத்தனமாக நேற்று சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஞாபகப்படுத்துறாரு நம்மளோட பொறுப்பெல்லாம். முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு இன்று உங்களுடைய சகாஷ் அவசியமாக இருக்குதுன்றாரு. நீங்கள் வந்து உலகத்துக்கே, உங்கள் வாயுமண்டலம், உங்கள் வீடு அப்படிலாம் கிடையாது, பிகேஸ்க்கு முழு உலகத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், சக்தி கொடுக்கணும். சகாசு அவசியமாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஃபரிஸ்தா நிலையிலிருந்து இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டணும். அதை வந்து பாபா பார்த்துக்குவார். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்ய சொல்கிறாரு. இவ்வாறு தன்னை எல்லையற்ற உலகத்தின் பூர்வஜ ஆத்மா என்ற அனுபவம் செய்கிறீங்களான்னு சொல்லி சொல்கிறார். நான் மூதாதையர் ஆத்மா, இந்த எல்லையற்ற உலகத்தினுடைய மூதாதையர் ஆத்மா என்பதை அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாரு. விஸ்வத்தின் சேவை நினைவுக்கு வருகிறதா அல்லது தன்னுடைய சென்டர்களின் சேவை நினைவுக்கு வருகின்றதா? அப்படி கிடையாது, நான் என்னோட சென்டரை பார்த்துக்குவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்குவேன், அங்கே அவ்வளோதான், அவங்கள தான் பாலனை செய்வேன் அப்படின்னு இருக்கீங்களா, இல்லை உலகத்துக்கே வந்து சேவை செய்யக்கூடியவங்கன்னு நினைக்கிறீங்களான்றாரு. இந்த பூர்வஜ் தேவ ஆத்மாக்களாகிய உங்களை ஆத்மாக்கள் அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகமே உங்களை தான் மூதாதையர் ஆத்மாக்களே, தேவதைகளே, தேவ ஆத்மாக்கள் என்று நம்மளை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரவரின் வெவ்வேறு தேவிகள் மற்றும் தேவதைகளை வாருங்கள், மன்னித்திருங்கள், கிருபை காட்டுங்கள் என்றெல்லாம் அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்ட தேவதைகளை அமைதி தூதுவர்களே, சாந்தி தூதுவர்களேன்னு கூப்பிடுறாங்க. பக்தர்களின் குரல் கேட்கிறதான்னு சொல்லி கேட்கிறாரு.
உங்களுக்கு கேட்கலையா? தினம் தினம் பாபாவுக்கு கேட்குதான், நமக்கு கேட்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கிறதா அல்லது இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவானாலும் எப்பொழுது அவர்களை சந்திக்கின்றீர்களோ அப்போது தன்னை அனைத்து ஆத்மாக்களுடைய பூர்வஜன புரிந்து கொண்டு சந்திக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் தர்மத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதா, நம்ம இவங்களெல்லாம் விட மூதாதையர் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இவர்களும் பூர்வஜாகிய நம்முடைய கிளைகளே ஆவார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? அப்போ நம்மள்ட்ட தான் இவங்கெல்லாம் கிளையா பிரிஞ்சு வந்திருக்காங்க, அந்த அனுபவம்லாம் வருதா? ஏன்னா ஞானம் புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த அனுபவம்லாம் வரும்ன்றாரு. இவர்களுக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய பூர்வஜ் நீங்க தான். இவ வெளியில இருக்கிற அனைத்து தர்ம ஆத்மாக்களுக்கும் நீங்க தான் சகாஷ் கொடுக்கணும், சக்தி கொடுக்கக்கூடிய மூதாதையர் நீங்கள் சொல்றாரு. பூர்வஜ்ன்னு சொல்றாரு. தங்களுடைய கல்ப விருட்சத்தின் சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். இப்ப கல்ப விருட்ச மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை உங்க முன்னாடி கொண்டு வாங்க, உங்களுடைய இடம் எங்க இருக்கு பாருங்க என்று தன்னை பாருங்கள்ன்றாரு. நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? விதையா பாபா இருக்கிறாரு. அந்த விதைக்கு பக்கத்துல வேர் பகுதியில நம்ம தான் இருக்கிறோம். வேரிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அடி மரமாகவும் நீங்க தான் இருக்கிறீங்க. வேர்ல பிராமணர்களா உட்கார்ந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அடி மரமா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நம்ம தான். அப்புறம் நம்மள்ட்ட இருந்து தான் அந்த தேவி தேவதா தர்மம் அப்புறம் துவாபரயுகத்துல அது ஒரே கிளையா பிரியுது. அதுல முஸ்லீமு, கிறிஸ்துவர்கள், அந்த புத்த தர்மம் அப்படின்னு ஒரு தர்மமா இந்த கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட இருந்து தான் எல்லாமே வருது. அதனால சொல்ற, நீங்க எங்க இருக்கிறீங்க பாருங்க, கூடவே பரந்தாமத்திலும் பாருங்க. பரந்தாமத்துல பூர்வஜ ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடமானது எங்க இருக்குது? பாபாவிற்கு மிக அருகாமையில் இருக்குதுன்னு சொல்றாரு. பாபாவுக்கு பக்கத்துல நம்ம இருக்கிறோம்னா அப்ப நம்ம எப்பேற்பட்டவங்க பாருங்க. அறிவீர்கள் அல்லவா? இந்த போதையோடு எந்த ஒரு ஆத்மாவையும் சந்தித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவுக்கும் உங்களை இவர்கள் நம்முடையவர்கள், என்னுடையவர்கள் இந்த பார்வையில் உங்களை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துல இருக்கிறவங்கள, இவங்கெல்லாம் என்னுடையவங்க, ஒரு தர்மத்தவர்களையும் பார்த்து இவங்களாம் எங்களுடையவங்க, நம்முடையவங்க, பாபாவுடைய குழந்தைகள்னா அப்புறம் யார்? நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி தானே. அப்ப என்னுடையவர்கள் இந்த பார்வையில நீங்க பார்க்கும்போது அவங்களும் அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க நம்முடையவர்கள், என்னுடையவர்கள்ன்ட்டு உங்களையும் அந்த பார்வையில பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த பூர்வஜ் என்ற போதையோடு, நினைவோடு, விற்த்தியோடு, திருஷ்டியோடு சந்திக்கிறீங்கன்னா, நான் மூதாதையர் ஆத்மா என்ற போதை, அந்த நினைவு, அந்த உள்ளுணர்வு, அந்த பார்வையோடு நீங்க பார்க்கும்போது அவர்களுக்கும் கூட தன்னுடையவர்கள் என்ற உணர்வு ஏற்படும். அவங்களுக்கு கூட இவங்க என்னுடையவங்கன்ற உணர்வு ஏற்படும். எப்படி இப்ப நம்ம சென்டருக்குலாம் போனா, பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தா நம்முடையங்களா தோணும். அது என்னன்னு தெரியாது. அது என்னன்னா அது பாபா குழந்தைகன்னும் போது எல்லாரும் ஒரு இதுல நம்ம இணையும் போது எல்லாரையும் நம்முடையங்களா தெரியும். அதே மாதிரி வெளி உலகத்தினருக்கு நம்மளை பார்க்கும்போது இவங்க என்னுடையவங்கன்னு தோணணுன்றாரு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்திதி, உங்களுடைய ஸ்மிருதி இருக்கணும். அவங்களாம் வேற தர்மம் அப்படிலாம் தோணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நம்மள இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஏனெனில் நீங்கள் அனைவருடைய பூர்வஜ், மூதாதையர் ஆவீர்கள்ன்றாரு. அனைவருக்கும் உரியவர்கள் ஆவீர்கள். நீங்க எப்பேற்பட்டவங்க பாருங்க. ஒரு ஒரு வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க உலகத்துக்கே நீங்க சொந்தம்ன்றாரு. இத்தகைய நினைவோடு சேவை செய்வதனால், இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வோடு சேவை செய்வதனால் நம்முடைய பூர்வஜ் மற்றும் இஷ்ட தேவதைகளாகிய இவர்கள் மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வோட நான் யார் தெரியுமா? இந்த ஒரு சுயமரியாதையிலிருந்து இஷ்ட தேவதையா நான் தான் அந்த பூர்வஜ் மூதாதையர் ஆத்மா, நான் என்னதான் இவங்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பூஜைக்குரிய ஆத்மான்ற அந்த சொமான்ல இருந்து நீங்க இருக்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது எங்க கிடைச்சிட்டாங்க, நான் தேடிட்டு இருந்தவங்க கிடைச்சிட்டாங்க, மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வாங்கன்றாரு. பிறகு எப்படி நமக்கு இப்போ பாபா கிடைச்சது அனுபவம் ஆச்சுல, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அவங்க வழிபட்ட தேவதை கிடைச்சிட்டாங்கன்ற அனுபவம் அவங்களுக்கு ஆகும். பிறகு பூஜைக்குரிய நிலையையும் பாருங்கள் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய பூஜைக்குரிய நிலையும் பாருங்க. எவ்வளவு பெரிய பூஜை இப்ப நடக்குது. இந்த தேவதா தர்மத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பூஜைக்குரிய சிலை இருக்குது. அதுல அவ்வளவு பூஜை நடக்குதுன்றார். எந்த ஒரு தர்மாத்மா மகாத்மாவிற்கு தேவதைகளாகிய உங்களுக்கு சமமாக விதிபூர்வமாகலாம் பூஜை நடப்பெறுவது இல்லை. இப்ப இயேசுவா வச்சுக்கோங்க, இல்ல மகாத்மா ஏதாவது காந்தியடிகள், அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் நடக்கல. ஆனா இந்த கோயில் ஒரு கோயிலையும் போய் பாருங்க, லட்சுமி நாராயணன், முருகன், விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா விதிபூர்வமா பூஜை நடக்குது. காலையில எழுப்பி விடுறது, காலையில ஆரத்தி காட்டுறது, சாப்பாடு கொடுக்கறது, போக பிரசாதம் வைக்கிறது, அப்புறம் சாயங்காலம் மத்தியானம் ஒரு தடவை எடுத்து அதாவது 4 கால பூஜைன்ட்டு பண்ணுவாங்க. ஏதோ சிவன் கோயிலெல்லாம் கூட 5 கால பூஜை அந்த மாதிரி பண்ணுவாங்க.
எல்லா சாமிக்குமே விதிபூர்வமா பூஜை வந்து நடைபெறுது. நைட்டு தூங்க வைக்கிற வரைக்கும் விதிபூர்வமா பூஜை நடைபெறுதுன்றாரு. ஆனா இங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடைபெறுவதில்லை. பூஜைக்குரியவர் ஆகின்றனர். ஆனால் உங்களுக்கு நடைபெறுவது போல விதிபூர்வமாக பூஜை அவங்களுக்கு நடைபெறுவதில்லை. மகிமையும் பாருங்கள், எந்த அளவு விதிபூர்வமாக கீர்த்தனையும் பாடுகின்றார்கள். மகிமையும் பாருங்க, அவங்களோட மகிமையும் பாருங்க, எந்த அளவுக்கு விதிபூர்வமாக கீர்த்தனையும் உங்களுக்கு பாடுறாங்க, ஆரத்தி காண்பிக்கிறார்கள். அதாவது மற்றவங்களுக்கு வந்து மகிமை பாருங்க, அவங்க மகிமை இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கும் விதிபூர்வமா கீர்த்தனையில பாடுறாங்க, ஆரத்தியில காண்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட பூஜைக்குரியவராக பூர்வஜாகிய நீங்கள் தான் இப்ப ஆகிறீங்கன்றாரு. தன்னை இவ்வாறு இப்ப புரிந்திருக்கிறீர்களா? பாபா சொல்றாரு, எப்பேற்பட்ட நான் ஆத்மா, நான் பூஜைக்குரிய பூர்வஜாக இருக்கிறேன். இப்ப நம்ம தான் அந்த மாதிரி இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களை புரிஞ்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இத்தகைய போதை உங்களுக்கு இருக்குதா, உள்ளதா போதை சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இப்போ போதை இருக்கா? நாம் பூர்வஜ ஆத்மாக்கள், இந்த போதை உள்ளது, இந்த நினைவு உள்ளது என்று யார் புரிந்திருக்கிறாங்களோ அவர்கள் கை வைத்துங்கள் கேட்குறாரு. உள்ளதா கேட்குறாரு. நல்லது, கை வைத்துறாங்க, நல்லது. உள்ளது என்பதற்கு கையை உயர்த்தினீர்கள், மிகவும் நல்லது. இப்போது மற்றொரு கேள்வி என்ன வருகிறது? பாபாக்கு இன்னொரு கேள்வி வருதான். சதா உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. சதா அந்த மாதிரி நான் தான் பூஜைக்குரிய ஆத்மான்ற அந்த நினைவு உள்ளுணர்வு சதா இருக்குதான்னு கேட்குறாரு. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அடிபட்ட நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள். நம்மளை இப்போ வந்து ஒவ்வொரு பிராப்தியிலுமே எல்லா பிராப்தி இப்போ பாபா வந்து ஆசை கொடுத்துட்டு இருக்கிறாரு. குணங்கள், சக்திகள், ஞானம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்மளை அடிபற்ற நிலையில பாபா வந்து ஒவ்வொரு பிராப்தியிலையும் அடிபற்ற நிலையில இருக்கிறத பார்க்க விரும்புறாரு. அவ்வப்போது அல்ல. அதாவது அப்பப்ப நான் வந்து சொமானத்துல இருப்பேன், அப்பப்ப தேக உணர்வுல வந்துருவேன், அந்த மாதிரி இருக்காம அப்படியே அழிவற்ற நிலையில் சதா இருக்கிறத பாக்குற. சதா நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சொரூபத்துல இருக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாரு. ஏன் சொல்றாரு? அவ்வப்போது அல்ல, ஏன் மிகவும் சாமர்த்தியமாக பதிலளிக்கின்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் சொல்றாங்க, சாமர்த்தியமா பதில் அளிக்கிறாங்க. பாபா கேட்குறாரு, நீங்க வந்து அழிவற்ற நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவ்வப்போது ஏன் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாமர்த்தியமா பதில் அளிக்கிறாங்க. இருக்கின்றோம், நன்றாக இருக்கின்றோம், பிறகு கொஞ்சம் அவ்வப்போது இருக்கின்றோம் என்று மெதுவாக சொல்றாங்க. இருக்கிறோம் பாபா, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது இருக்கிறோம்னு சொல்றாங்க. பாருங்கள், தந்தையும் அழிவற்றவர், ஆத்மாக்களாகி நீங்களும் அழிவற்றவர்கள் அல்லவா? பாபாக்கு அழிவே கிடையாது, நமக்கும் அழிவே கிடையாது. உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. அப்ப அதே மாதிரி நீங்க அடையிற பிராப்திகளும் அழிவற்றவைன்னு சொல்றாரு. ஞானமும் அழிவற்றது எனில் தாரணை என்னவாக இருக்கணும்? இப்ப நம்ம எல்லாருமே அழியாதவங்க, இந்த ஞானம் கூட பாபா சொல்றாங்க, எல்லாமே அழிவற்றதா இருக்கும்போது பாபா அழிவற்றவர், ஆத்மா அழிவற்றது, பிராப்திகளும் அழிவற்றது, ஞானம் கூட அழிவற்றதுன்னா தாரணை என்னவாக இருக்கணும்? அழிவற்றதாக தானே இருக்க வேண்டும். அழிவற்றதாக இருக்க வேண்டுமா, அல்லது அவ்வப்போது இருக்க வேண்டுமா? சொல்றாரு. எல்லாமே அழிவற்றதுன்னும் போது அப்ப சதா அந்த நினைவு இருக்கணும் தானே. நான் அப்பப்ப நான் வந்து சொமானத்துல இருந்தேன், அப்பப்ப மறந்துட்டேன் பாபான்னு ஏன் சொல்றீங்க? அழிவற்றதாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாப்தாதா இப்போது அனைத்து குழந்தைகளையும் சமயத்தின் சூழ்நிலையின் அனுசாரம் எல்லையற்ற சேவையில் சதா பிஸியாக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். இப்போ வந்து டைம் இல்லை. பாபா என்ன சொல்றாருன்னா, பொறுமையா முயற்சி பண்ண டைம் இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இப்ப எல்லையற்ற சேவையில சதா பிஸியா இருக்கிறதுக்கு பார்க்க விரும்புறாரு. ஏனெனில் சேவையில் பிஸியாக இருப்பதன் காரணத்தினால் அநேக விதமான களங்கங்கள்ல இருந்து நீங்க வந்து தப்பித்து விடுகின்றீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம சேவையில நேற்று கூட சொன்னாரு, நினைவு மற்றும் சேவை. தூங்கினாலும் நினைவு சேவை, எழுந்தாலும் நினைவு சேவைன்னு சொன்னாரு. பிஸியா இருக்கணும்னாரு. அப்பதான் அந்த வானப்பிரஸ்தி ஆக முடியும். அப்ப அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக விதமான பிரச்சனை வரும்ல, அதுல இருந்து தப்பிச்சிருவீங்கன்றாரு. கலகங்கள்ல இருந்து தப்பிச்சிருவீங்க சேவையிலே இருந்தீங்கன்னா. ஆனால் எப்பொழுதெல்லாம் சேவை செய்கின்றீர்களோ, திட்டம் தீட்டுகின்றீர்களோ, திட்டத்தின் அனுசாரம் நடைமுறையில் செயல்படுகின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் வெற்றியும் அடையிறீங்கன்றாரு. நீங்க எப்பெல்லாம் திட்டம் தீட்டி சேவை பண்றீங்களோ, திட்டத்தின் அனுசாரம் பிராக்டிக்கலா கொண்டு வந்துட்டீங்கன்னா வெற்றி அடையிறீங்கன்றாரு. ஆனால் பாப்தாதா ஒரு சமயத்தில் 3 சேவைகள் இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க சேவை செய்றீங்க, நல்லாதான் இருக்கு, வார்த்தைகளின் சேவை செய்றீங்க, எல்லாருக்கும் புரிய வைக்கிறீங்க, எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா பாபா வந்து 3 சேவை இணைந்து செய்ய சொல்றாரு. ஒரே டைம்ல 3 சேவை இணைந்து செய்ய சொல்றாரு. வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, மனதாலும் வார்த்தையாலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் சேவை நடக்கணும்ன்றாரு.
அதாவது வார்த்தையால ஞானம் சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம உள்ளுணர்வு மூலமா சக்தி கொடுத்துக்கிட்டே, மனதின் மூலமா சக்தி கொடுத்துக்கிட்டே சேவை செய்யணும். இவங்க நல்லா இருக்கணும். சுபபாவனை சுப ஆசை வச்சு அவங்கள பாபாட்ட எமர்ஜ் பண்ணி சக்தி கொடுத்துக்கிட்டே சேவை செய்யணும். சம்பந்தம் தொடர்புல யார் வந்தாலும் அவங்கள எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு நல்லது, சுபபாவனை சுப காமனா நல்லது நினச்சிக்கிட்டே செய்யணும். நம்மள்ட்ட இருந்து குணங்கள் அவங்களுக்கு போகணும். அன்பு, அமைதி இதெல்லாம் அவங்க அனுபவம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 3 விதமான சேவை ஒரே டைம்ல பண்ண விரும்புறாரு பாபா. வெறும் வாயால மட்டும் சொல்றது. ஆனா நம்ம எதையும் ஃபாலோ பண்றதில்ல. அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. மனசு புத்தி எங்கேயோ இருந்தாலும் வாய் மட்டும் பேசுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. மனசு, புத்தி, வாய், நடத்தை எல்லாம் ஒண்ணா இணைஞ்சு சேவை பண்ணணுன்றாரு. சேவைக்கான நோக்கம், சேவை உணர்வு இருக்க வேண்டும். இப்ப எதுக்கு நம்ம சேவை செய்றோம்? அந்த சேவையோட உணர்வு இருக்கணுன்றாரு. இந்த சமயம் வார்த்தைகளால் செய்யும் சேவையின் சதவீதம் அதிகமாக இருக்குது. இந்த டைம்ல எல்லாரும் வாயால சேவை செய்யறோம், வார்த்தைகளால செய்யறோம், ஞானத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். மனதால் செய்வதும் உள்ளது. மனதாலையும் சுபபாவனை சுப ஆசை வச்சு அதையும் தனித்தனியா செய்யறோம். ஆனால் வார்த்தைகளின் சதவீதம் தான் அதிகமா இருக்குது. ஆனா வாயால தான் நம்ம ஞானத்தை சொல்றது அதிகமா இருக்கு. ஒரே நேரத்தில் 3 சேவைகளும் இணைந்து இருப்பதனால் சேவையில் வெற்றி மேலும் அதிகமாக கிடைக்கும்ன்றாரு. இப்ப வெற்றி கிடைக்குது. இப்ப அதிகமா கிடைக்கல. வார்த்தைகளால மட்டும் நம்ம சேவை செய்யறோம். ஆனா நீங்க யாருக்கு சேவை செய்றீங்களோ அவங்கள சுபபாவனை சுப ஆசையோடு மனசின் மூலமா, மனசா சேவை மனதின் மூலமாவும் செய்யணும். நம்மளுடைய கர்மங்களின் மூலமாகவும் சம்பந்தம் தொடர்புல வரவங்களுக்கு சேவை செய்யணும். இப்படி சேவை 3 சேவை இணைந்து செய்யும் போது வெற்றி மேலும் அதிகமா கிடைக்கும்னு சொல்றார். இந்த குழுவில் கூட வெவ்வேறு துறையினர் வந்திருக்கிறாங்க மற்றும் சேவைக்கான திட்டங்களை நன்றாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தியை பாப்தாதா கேள்விப்பட்டாரு. நன்றாக செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் 3 சேவைகளிலும் இணைத்து செய்வதனால் சேவையின் வேகம் மேலும் தீவிரம் அடைகின்றாரு. அதாவது மனதின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, செயல்களின் மூலமாக செய்யற சேவை தீவிரம் அடைகின்றாரு. நாலாபுறங்களில் இருந்தும் குழந்தைகள் சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்து பாப்தாதாவுக்கு கூட குஷி ஏற்படுது. இப்ப நிறைய பேர் வராங்க. புது புது குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்தோடு பாபா கிட்ட வராங்கன்றாரு. இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடையற்ற நிர்விகன சொரூபத்துல பார்க்க விரும்புகிறார்கள். ஏன்னா நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்போது நிர்விகன நிலையில் நிலைத்திருக்கிறீங்களோ அப்போது உலகத்தின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிர்விகனம் ஆக்க முடியும். நம்ம எப்ப தடையற்றவரா ஆகணுமோ அப்பதான் உலகத்துல இருக்கிறவங்கள தடையற்றவரா ஆக்க முடியுன்றாரு. அதனால இப்ப எல்லாரையும் சதா தடையற்ற சுரூபத்துல பார்க்க விரும்புறாரு பாபா. நம்ம தடையெல்லாம் நீங்கினாதான் உலகத்துல இருக்கிறவங்க தடையெல்லாம் நீங்குன்றாரு. இதற்காக விசேஷமாக 2 விஷயங்களுக்கு அடிக்கோடுங்கள். செய்கின்றீர்கள் ஆனால் இன்னும் அடிக்கோடுங்கள் சொல்றாரு. டபுள் அடிக்கோடுங்கன்றாரு. ஒன்று, ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்க. இப்ப எல்லாரையும் பாபா ஞானம் கொடுத்துருக்கறதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், மூதாதையரா இருக்கிறோம், அவங்கள நம்ம ஆத்மாவா பார்க்கணும். ஆன்மீக பார்வையோடு பாருங்க. ஆத்மாவின் ஒரிஜினல் அசலான சம்ஸ்காரத்தின் சொரூபத்துல பாருங்கன்றாரு. இப்போ யாரை பார்த்தாலும் அந்த தேகமாக பார்க்கக்கூடாது. அவங்கள அசலான ஒரிஜினல் சம்ஸ்காரத்தின் ஆத்மா, அவங்களும் ஆத்மா மேலேருந்து நடிக்க வந்திருக்காங்க. அந்த சுரூபத்தில் பாருங்க. எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் கொண்ட ஆத்மாவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்மளை கோல் சொல்றவங்க, பின்னாடி பேசுறவங்க, எப்படி ஆனாலும் அவங்க இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாருக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் செய்யும் சுப பாவனை, சுப விருப்பம், சுப காமனா பரிவர்த்தனைக்கான சிரேஷ்ட பாவனையானது, மாற்றம் அடையணுன்ற நம்மளுடைய அந்த சிரேஷ்ட பாவனைக்கானது அவர்களுடைய சம்ஸ்காரத்தை கொஞ்ச சமயத்திற்காக பரிவர்த்தனை செய்ய முடியும். அவங்க நம்ம வைக்கிற அந்த சுப விருப்பம், சுப பாவனை, சுப விருப்பம், சுப பாவனை என்ன பண்ணுன்னா அவங்கள கொஞ்ச நேரத்துக்கான அந்த மாற்றம், அவங்க சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியுன்றாரு. இவங்க மாறிடுவாங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா மாறுவாங்கன்றாரு. இப்ப பாபா நம்ம மேல வைக்கலையா? நம்ம மேல பாபா எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு, வச்சுதானே டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம மற்றவங்க மேலேயும் சுப பாவனை சுப காமனா வைக்கணுன்றாரு. ஆன்மீக உணர்வை வெளிக்கொணருங்கள். அந்த ஆத்மான்ற அந்த உணர்வை கொண்டு வாங்க. எவ்வாறு ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறீங்க இல்லையா, குழுவில் இருக்கும் பொழுது ஆன்மீக பார்வை, ஆன்மீக உள்ளுணர்வு, ஆன்மீக விருத்தி ஆத்மாவுடன் சந்தித்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது என்ற இந்த பார்வையினால் தான் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாகிவிட்டது. ஆரம்ப காலத்துல பாபா அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆத்மாவா பார்க்கறது, ஆத்மீக உள்ளுணர்வு, ஆத்மாவுடன் சந்திச்சு கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பார்வை அஸ்திவாரமா போட்டாங்க. அப்ப அது உறுதியாயிடுச்சு இல்லையா. இப்போது சேவையின் விஸ்தாரத்தில், சேவையினுடைய விஸ்தாரத்தின் சம்பந்தத்தில் ஆன்மீக உணர்வோடு நடக்கிறது, பேசுவது, தொடர்பில் வருவது மெர்ஜாகி இருக்குதுன்றாரு.
இப்போ வந்து நம்ம சேவையில விஸ்தாரத்துல போயிட்டதுனால, நம்ம ஞானத்த புரிய வைக்கணும், மத்தவங்களுக்கு சேவை பண்ணணும், அந்த ஒரு விஸ்தாரத்துல போனதுனால, இந்த ஆன்மீக உணர்வோட நடக்கிறது, சம்பந்தம் தொடர்புல பேசுறது, தொடர்புல வர்றது வந்து மெர்ஜ் ஆயிடுச்சுன்றாரு. ஆனா அழிந்து விடவில்லை, ஆனா மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்றாரு. ஆன்மீக சமானம் ஆத்மாவிற்கு சகஜமாக வெற்றி கிடைக்க செய்கின்றது. பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மீக சொமானத்துல இருந்தாலே போதும், உங்களுக்கு சகஜமா வெற்றி கிடைக்க செய்துன்றாரு. ஏனெனில் நீங்கள் அனைவரும் யார் வந்து ஒன்று கூடியிருக்கிறீங்க. பாபா கேக்குறாரு, நீங்கெல்லாம் யார் தெரியுமா? கல்பத்துக்கு முன்னாடி வந்த அதே தேவாத்மாக்கள் தான் நீங்க ஒன்று கூடியிருக்கீங்கன்றாரு. பிராமண ஆத்மாக்கள் இப்ப ஒன்று கூடியிருக்கிறீங்க. பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் ஆவீர்கள்ன்றார். பாருங்க, நம்ம தேவ ஆத்மாக்கள் அங்க சொர்க்கத்துல, ஆனா இங்கேயே நீங்க பிராமண ஆத்மா இருக்கீங்களா, பீக்கா இருக்கீங்களா, அந்த ரூபத்துல கூட நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா? நீங்க இப்ப வந்து பிரம்மா வாய் மூலமா பிறந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள்ன்றாரு. தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் ஆவீர்கள்ன்றாரு. அதுக்கப்புறம் அங்க போய் தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் நீங்க தான் சிரேஷ்ட ஆத்மாக்கள் சொல்றாரு. இதே சுரூபத்திலிருந்து இதே சுரூபம் நான் யாரு, நான் பூர்வஜ், நான் மூதாதையர், நான் எவ்வளோ சிரேஷ்ட ஆத்மான்னு பாபாவே சொல்லிட்டாரு. நான் இந்த பிராமண பிகேவா இருக்கும் போதும் நான் சிரேஷ்ட ஆத்மா, நான் வந்து தேவ ஆத்மாவா இருக்கும் போதும் சிரேஷ்ட ஆத்மா, அந்த ஒரு சுரூபத்துல இருந்து சம்பந்தம் தொடர்புல வாங்க. அப்ப எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி பழகுங்க. தேவ ஆத்மாவாகிய பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட சேவை என்ன என்பதை ஒவ்வொரு சமயம் சோதனை பண்ணுங்கன்றாரு. ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு நிமிஷமும் செக் பண்ணுங்க, அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க. நான் யாரு? தேவ ஆத்மா. நான் யாரு? பிராமண ஆத்மா. என்னுடைய சிரேஷ்ட காரியம் என்ன, சிரேஷ்ட சேவை என்னன்றதை செக் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும் மற்றும் ஆசீர்வாதம் பெறணும். இதுதான் நம்மளுடைய சிரேஷ்ட சேவைன்றார். எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்ஸ். நல்லா இருங்க. நல்லா அந்த கோயில்ல சிலை வந்து என்ன பண்ணுது? உங்களுடைய ஜட சித்திரம் என்ன சேவை செய்கின்றது கேக்குறாரு. அதுவே என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் கொடுக்குது. எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் ஆசீர்வாதங்கள் பெற செல்கின்றார்கள். கோயிலுக்கு போறாங்க இல்லையா, அது யாரா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, கோல் சொல்றவன், என்ன மோசமான ஆத்மாவனாலும் கஷ்ட நேரத்துல கோயிலுக்கு போறாங்க, போய் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் பெற செல்கின்றார்கள். ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டுதான் வருகின்றார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒரு சமயம் செக் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன்? ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்றாரு. மேலும் யாராவது ஒருவேளை முயற்சியில் உழைப்பு உள்ளது என்று நினைக்கின்றீர்கள் என்றால், முழு நாளும் திருஷ்டி, விருத்தி, சொல், பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே அனைத்தையும் விட எளிய முயற்சியாகும். இப்ப பாபா சொல்றாரு, சரி இவ்வளோ முயற்சி பண்ண சொல்றாரு பாபா. என்னென்னமோ சொல்றாரு, ஆத்மாபிமானி ஆகுக, மன்மனா பவ, இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஃபுல் டே வந்து திருஷ்டி, பார்வை, என் உள்ளுணர்வு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய பாவனை எல்லாத்தின் மூலமாகவும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கிறேன், இப்படி வாழ்ந்துருங்கன்றாரு. வாழற வரைக்கும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிருங்கன்றாரு. ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே ஆத்ம உணர்வுல இருந்து ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுவே எல்லாத்த விடையும் எளிய முயற்சின்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஆனா ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க, பிளஸ்ஸிங்ஸ் வாங்க. இது வந்து எல்லாத்த விட ஈஸியான முயற்சின்றாரு. மகாதானி என்பது உங்களுடைய டைட்டிலும் வரதானமும் ஆகும். நம்மளோட டைட்டிலே என்ன இன்னைக்கு கொடுத்துருக்காரு பாபானா, மகாதானி, வரத்தை வழங்கும் வள்ளல் நம்ம. எல்லாத்தையும் சக்திகள் சகாஸ் கொடுக்கறதுல வள்ளல் நம்ம. எனவே உங்களுடைய டைட்டிலும் வரதானம் இது ஆகுன்றாரு. சேவை செய்யும் போது காரியத்தில் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க. இப்ப நம்ம சேவை செய்யற இடத்துல, காரியத்துல, வீட்டுல சம்பந்தம் தொடர்புல வரும்போது இதை மட்டும் செய்யுங்க. ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இது கடினமா என்ன அல்லது சுலபமான்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, எதுவுமே செய்யலனா கூட பரவாயில்ல, இதை செய்யலாம் இல்லையா, இது ஈஸியா இல்ல கஷ்டமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. யார் சுலபமானது என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்க. யாராவது உங்களை எதிர்த்தார்கள் என்றால் அப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா சொல்லி கேட்கிறாரு. சரி, பாபா ஆசீர்வாதம் கொடுக்க சொல்றாரு. இப்ப நம்மள ஒருத்தவங்க அடிக்கவே வந்துட்டாங்க, இல்ல கண்ணாமனான்னு திட்டிட்டு இருக்கிறாங்க, அப்ப கூட எப்படி பாபா நான் அவங்கள போய் பிளெஸிங்ஸ் கொடுக்கறது? நல்லாரு நல்லாருன்னு. கோயில்ல சிலை கொடுக்குது இல்லையா, கோயில்ல ஒரு சிலை, அந்த சாமியை திட்டுறவங்களுக்கே அந்த சாமி என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் தானே கொடுக்குது. அப்ப உங்களுடைய இப்ப சொரூபம் தான் அந்த அந்த மாதிரி, இப்ப உங்களுடைய அந்த செயலை தான் அந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. அப்ப உங்களை எதிர்த்தாங்கனாலும் ஆசீர்வாதம் நீங்க கொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. எந்த அளவு ஆசீர்வாதங்கள் ஸ்டாக் உங்களிடம் இருக்குதா?
அப்ப உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உள்ளார சக்தி இருக்குதா? எல்லாரும் திட்டினா கூட நான் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. எதிர்ப்பு வரும் தான் கண்டிப்பா. நம்மளை நோக்கி அம்பு பாயும் தான், எதிர்ப்பு வரும் தான். ஏனெனில் எதிர்ப்பு அப்போசிஷன் தான் பொசிஷனை வரை கொண்டு சேர்க்கின்றது. இந்த எதிர்ப்பு தான் நம்மளை பதவி உயர்நிலை வரைக்கும் கொண்டு போகுது. அதாவது சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு வந்து கலங்கீதர் வந்து களங்கம் கற்பிச்சாதான் கலங்கீதர் ஆக முடியும். அதாவது கிருஷ்ணர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. களங்கம் ஏற்படுத்தினாதான் கலங்கீதர் ஆக முடியும். அப்ப வந்து நிறைய திட்டு, நிறைய ஏச்சு, நிறைய பேச்சு, நிறைய அப்போசிஷன், எதிர்ப்பு உலகத்தார் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க பாதையை விட இந்த பாதை வேறானது. கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க முன்னேறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு பதவி வந்து உயர்நிலை வரை கொண்டு சேர்க்கிறதுன்றாரு. பாருங்கள், அனைவரையும் விட அதிகமான எதிர்ப்பு யாருக்கு வந்துச்சு? பிரம்மா பாபாவுக்கு கிடைத்தது அல்லவா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோ திட்டினாங்க அவரை. ஆனால் நம்பர் 1 பொசிஷனை அடைந்தது யாரு? அப்புறம் யார் கிருஷ்ணர் ஆனது? பிரம்மா அடைந்தார் அல்லவா? என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஸ்திதியில் இருங்கன்றாரு. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் தான் கொடுப்பேன். அவங்க என்னை திட்டினாலும் காரி துப்பினாலும் சரி, நான் எல்லாருக்கும் மூதாதையர் ஸ்டேஜ்ல இருந்து பூர்வஜ ஆத்மான்ற நிலையிலிருந்து ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் தான் கொடுப்பேன். பிரம்மா பாபாவிற்கு முன்னால் வீணானவற்றை பேசுபவர்கள், வீணானவற்றை செய்பவர்கள் இல்லாமல் இருந்தார்களா என்ன? பாபா கேட்குறாரு. சரி, பிரம்மா பாபா தான் உங்களை மாதிரி முயற்சி பண்ணாரு, அவருன்னு அப்படியே லிஃப்ட்டில் ஏறி போயிட்டாரா? அவருக்கு முன்னாடி எல்லாருமே அவரை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்களா? அவர் செய்யறது எல்லாத்தையும் கம்முன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா? இல்லையே. அவருக்கு முன்னாடி வீணானவற்றை பேசுபவர்களும் இருந்தாங்க, வீணானவற்றை செய்பவர்களும். இப்போ எப்படி நமக்கு நடக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தாங்க. அவரை கோல் சொல்றதுக்குன்னே ஒரு ஒரு ஆள், ஒரு குரூப் சுத்திட்டு தான் இருந்திருக்கும். கண்டிப்பா அவர் சொல்றதுக்கெல்லாம் அப்போசிஷன் பண்றவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க அந்த காலத்துலயும். ஏன்னா வாழற வரைக்குமே எல்லாருக்கும் பிரச்சனை வரும் தான். போன பிறகுதான் புகழ்வாங்க, இருக்கிற வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் அவருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். ஆனா பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? தனக்கு தீங்கு செய்யறவங்க காரி கூட ஒருத்தர் துப்பிட்டு போனாரு. அப்ப கூட அவர் மனசார அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவர் தெரியாம செய்யறாரு, அவர் வந்து நல்லா இருக்கட்டும் தான் நினைச்சாரு. ஆசீர்வாதங்கள் கொடுத்தார், ஆசீர்வாதங்கள் தான் பெற்றார். கரைக்கும் சக்தியை கொண்டிருந்தார். அதாவது தனக்குள்ளார அந்த கரைக்கிற சக்தியை வச்சிருந்தாரு. அந்த அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் வந்து கரைச்சிட்டாரு, தனக்குள்ளாரே கரைச்சிட்டாரு. அந்த சக்தியை அவர் வச்சிருந்தாரு. குழந்தை ஆவார், மாறி விடுவார், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் என்னுடைய குழந்தை, மாறிடுவாங்க. இது போலவே நீங்கள் கூட இவர் கல்பத்திற்கு முன்பு வந்த நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த மாதிரி நீங்களும் நினைச்சுக்கோங்க. இவங்க கூட போன கல்பத்துல வந்த நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற இந்த உள்ளுணர்வு, இந்த விருத்தி, திருஷ்டி, பார்வையை கொண்டிருங்கள். அப்ப யார் தப்பு பண்ணாலும் நமக்கு அவங்க மேல கோபம் வராது. இவங்களும் போன கல்பத்து போலவே நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம பிகே ஃபேமிலி. அதனால அந்த உள்ளுணர்வு பார்வையை வச்சுக்கோங்க. நான் மாறி இவர்களையும் மாற்ற வேண்டும். அப்ப நான் மாறணும். சுய மாற்றமே உலக மாற்றம். நான் மாறி இவங்களையும் மாற்றணும். இவர்கள் மாறினால் நான் மாறுவேன், அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு. மற்றவங்க மாறி நம்ம மாறுறதுல நமக்கு மார்க் போயிடும். நம்ம மாறி மற்றவங்கள மாத்தினா நமக்கு மார்க் வரும். நான் மாறி மாற்ற வேண்டும் சொல்லி சொல்றாரு. என்னுடைய பொறுப்பாகும், இது என்னுடைய பொறுப்பு, நான் தான் மூதாதையர். இப்ப நம்ம மாறணும்னா நம்ம அவங்களுக்கு மேல இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம விட்டு கொடுக்குறோம்னா நம்ம தான் மூதாதையர், நம்ம நம்பர் மேல போயிடுவோம். அதான் சொல்றாரு. அப்பொழுதே ஆசீர்வாதம் வெளிப்படும். அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வெளிப்படும் மற்றும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்ன்றாரு. இது உங்களுடைய பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு நீங்க மாறி மற்றவங்கள மாத்துனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வரும்ன்றாரு. ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது சமயம் மாற்றத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து டைமே இல்லைன்றாரு. உலக மாற்றம் அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சமயம் மாற்றம் அடைவதற்கு முன்னதாக உலகத்தை மாற்றக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் சுயமாற்றத்தின் மூலம் அனைவருடைய மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்திய ஆகுங்கள்ன்றார். டைம் மாறதுக்கு முன்னாடியே உலகம் டக்குன்னு சத்தியுகமா மாறிட போகுது. அதுக்குள்ளார நீங்க உங்களை மாத்திக்கிட்டு எல்லாருடைய மாற்றத்துக்கு ஆதாரமூர்த்தி ஆயிடுங்கன்றாரு. அவங்க விட்டு கொடுத்தாதான் நான் மாறுவேன். நம்ம உள்ளார ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிட்டோன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து அவங்க மாறினாதான் நான் மாறுவேன், அது எப்படி நான் விடுவேன், அவங்க என்ன இத்தனை பேச்சு பேசுனாங்க, நான் விட்டு கொடுப்பேனா? அப்படின்லாம் நிறைய எல்லா இடத்துலையும் இப்படிதான் வந்து உறவுகள்ல சிக்கல் நின்றுட்டு அதுதான் கர்ம கணக்கா நிக்குது. இன்னும் முடியாம நிக்குது. கர்ம கணக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது.
எங்கேயாவது விட்டு கொடுத்தா தானே எல்லாம் முடியும். அதனால தான் சொல்கிறாரு, விட்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஆதாரமூர்த்தி ஆயிடுங்க. நீங்கள் மாதிரி எல்லாருடைய மாற்றத்திற்கும் ஆதாரமூர்த்தி ஆகுங்க. அந்த மாதிரி யார் விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க கெட்டு போக மாட்டீங்க. அவங்க தான் விஸ்வத்துக்கு எஜமானா ஆக போறீங்கன்றார். நீங்களும் விஸ்வத்தின் ஆதாரமூர்த்தி, உத்தாரமூர்த்தி, மீட்பவர், காப்பாற்றுபவர் ஆவீர்கள் சொல்கிறாரு. ஆதாரமே நம்ம தான். உத்தாரமூர்த்திவே நம்ம தான் சொல்கிறாரு. மீட்பவங்க, காப்பாற்றுபவங்க ஆவீர்கள்ன்றாரு. நான் நிமித்தமாக வேண்டும், நான் கருவி ஆகணும் என்று ஒவ்வொருவரும் இப்போ லட்சியம் கொள்ளுங்கள். இப்போ பிகேஎஸ் தலைமையில எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. லட்சியம் வைங்கன்றாரு. நான் கருவின்ற ஆகணுன்ற ஒவ்வொருவரும் லட்சியம் வைங்க. 3 விஷயங்கள் மட்டும் தனக்குள் எண்ணத்தளவில் கூட வரக்கூடாது. ஆனால் இந்த செக் பண்ணிக்கோங்க. இன்றையிலிருந்து இது நிறைய தடவை சொல்லிட்டாரு முரளியில். நம்ம அதை ஒன்றுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். அதான் சொல்கிறாரு திரும்ப, தனக்குள் எண்ணத்தளவில் இந்த 3 விஷயம் வரக்கூடாது. இந்த மாற்றம் செய்யுங்க. என்னன்னா, 1 பரசிந்தனை, அடுத்தவங்கள பற்றி நினைக்கிறது. விஷயங்களை நினைக்கிறது. விஷயம் இருக்கிற இடத்துல கடவுள் வரமாட்டார். அதனால பர சிந்தனை செய்யாதீங்க. 2வது பரதர்ஷன், அடுத்தவங்கள பார்க்கறது, அடுத்தவங்கள பற்றி சிந்திக்கிறது, அடுத்தவங்கள பற்றி பார்க்கறது. சுயதர்ஷனுக்கு பதிலாக பரதர்ஷன் கூடாது. தன்னைத்தானே உள்நோக்கு முகமாக பார்க்க சொன்னால் மற்றவங்கள பார்க்கறது, மற்றவங்க என்ன தவறு செய்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க குறைகளையே பேசிட்டு இருக்கிறது. மற்றவங்கள பார்க்கறது, மற்றவங்கள பற்றி குறைகளை பற்றி சிந்திக்கிறது, இது கூடாதுன்றாரு. 3வது பரமத் அல்லது பிற தொடர்பு. மற்றவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தீய தொடர்புல போயிட்டு தவறு செய்யறது. பரமத்னா பிற வழி, பிறர்களுடைய வழிபடி நடக்கிறது. ஸ்ரீமத் படி நடக்காம மற்றவங்க சொல்ற வழிபடி மற்றவங்களோட தொடர்புல சேர்ந்துக்கிட்டு தவறான காரியம் செய்யறது. தீய தொடர்பு. சிரேஷ்ட தொடர்பு வைத்திடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இந்த 3த்தையும் விட்டுடுங்க. என்னத்தை விட சொல்றாரு? பரசிந்தனை, அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது. பரதர்ஷன், அடுத்தவங்கள பார்க்கறது. பரமத்து, அடுத்தவங்களுடைய வழியில போகிறது. இந்த 3ஐயும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிரேஷ்ட தொடர்பு வச்சிருங்க. ஏனெனில் தீய தொடர்பு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ பிகே ஆயிட்டு அங்கே வெளி உலகத்துலேருந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு சிலரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இது ராயல் மாயா மாதிரி வரும். இது ஈஸ்வரிய மாயா. இதுவும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஏற்கனவே பாப்தாதா கூறினார்கள், 1 பர உபகாரி ஆகுங்கள், மேலும் இந்த 3 பறவை துண்டித்து விடுங்கள். பாபா மேலும் என்ன சொன்னார்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்னன்னா, மற்றவங்களுக்கு அபகாரம் செய்யறவங்களுக்கு உபகாரி ஆகுங்கள், பர உபகாரி ஆகுங்கள். மேலும் இந்த 3 அதாவது பரதர்ஷன், பரமத்து, பரச்சிந்தன், இந்த 3த்தையும் விட்டுடுங்க. பரதர்ஷன், பரச்சிந்தன், பரமத், அதாவது தீய தொடர்பு, பிறருடைய தவறான தொடர்பு, இதை விட்டுடுங்கன்றாரு. பர உபகாரி ஆகுங்கள், அதாவது கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லது செஞ்சிருங்கன்றாரு. அப்பொழுதே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள். ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும். அவங்க கையில் என்ன இருக்கோ அதான் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரே குற்றம் குறையா துக்கமாக இருக்கும். அந்த துக்கத்தை தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள். நம்மக்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதை நம்ம கொடுப்போம். நம்ம ஆசீர்வாதத்தையே கொடுப்போம். பாபா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்போம். நம்ம பாபா அன்பு கொடுக்குறாரு, நம்ம மற்றவங்களுக்கு அன்பு கொடுப்போம். நம்ம ஸ்டாக்கு துக்கமே வச்சுக்கூடாது, நம்ம சுகம் கொடுப்போம். துக்கம் வாங்கினோன்னா திரும்ப நம்ம துக்கத்தை கொடுத்துருவோம். அதனால அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கை அவங்க கொடுக்குறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கை நம்ம கொடுக்கணும். இந்த அளவு தைரியம் இருக்குதான்னு கேட்குறாரு. இருக்கிறதா தைரியம் பாபா கேட்குறாரு. ஒருவேளை ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தைரியம் வச்சிங்க என்றால் பாப்தாதா இந்த வருடம் உங்களுக்கு தைரியம் ஊக்கம் இருக்கும் காரணத்திற்காக அதிகப்படியான உதவி செய்வார்கள் என்று பாப்தாதா 4 பக்கம் உள்ள அனைத்து சென்டர்களை சேர்ந்த குழந்தைகளுக்கும் சொல்றாரு. பாபா நமக்கு சொல்றாரு பாருங்க, நீங்க தைரியம் வச்சுட்டீங்க, யார் என்ன பண்ணாலும் நான் பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட துக்கம் கொடுக்குற வார்த்தைகள் வராது, பிளஸ்ஸிங்ஸ் அல்லாத விஷயம் வராதுன்னு நினைச்சிங்கன்னா, தைரியம் வச்சிங்கன்னா, பாபா நமக்கு தைரியம் ஊக்க உற்சாகத்துக்கான எக்ஸ்ட்ரா உதவி செய்கிறேன்னு சொல்கிறார். அவரே இறங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாரு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாமல் நீங்கள் இறங்குங்க களத்துலன்றாரு. எல்லா சென்டரில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்கிறாரு. அதிகப்படியான உதவி பாபா செய்வார்கள், ஆனால் ஆசீர்வாதங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மட்டுமே. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நான் துணைவனா உங்களை காப்பாற்றுவேன்றாரு. அதிகப்படியான உதவி செய்வார்கள், கலப்படம் செய்யக்கூடாதுன்றாரு. இப்படி அப்படியும் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. பாப்தாதாவிடமும் முழு பதிவேடும் வருகிறது அல்லவா? பாப்தாடாட்ட எல்லா ரெஜிஸ்டரும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் லெட்டர் எழுதுறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பாபாவுக்கு தெரியும்.
எண்ணத்தில் கூட வேறு எதுவும் வரக்கூடாதுன்றாரு. எண்ணத்துல கூட இவங்க இவங்க சரியில்ல, இவங்க என்ன இப்படி பேசுனாங்க, இவங்க என்ன வந்து ஏன்னா அவங்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க டெஸ்ட் பேப்பரு. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அவங்கவங்க மனசுல என்ன ஒரு துக்கத்துல இருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனை இருக்கிறாங்களோ, நம்ம பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி கஷ்டப்படுத்துச்சோ, அதனால வந்து எண்ணத்துல கூட நமக்கு வந்து இது எதுவுமே வரக்கூடாதுன்றாரு. தைரியம் உள்ளதா. இப்ப எண்ணத்துல கூட பிளெஸ்ஸிங்ஸ் தான் வரணும். நம்ம மனசால எல்லாருக்கும் அவங்க என்னதான் பண்ணாலும் சரி, அவர் ஒரு குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. அவங்களாம் ஒரு குழந்தைங்க. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய ஏத்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஏத்துக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணாலும் நம்ம வந்து பொறுத்துக்கணுன்றாரு. தைரியம் உள்ளதா? உள்ளது என்றால் கை வைத்துங்க, செய்தாக வேண்டும்ன்றாரு. கை மட்டும் ஏத்தக்கூடாது. எல்லாருமே பாபா மீட்ல என்ன பண்றோம்? கையை மட்டும் உயர்த்தணும். அதுக்கப்புறம் பாபா சொல்றது செய்யறது இல்லாதான் சொல்றாரு. கை மட்டும் ஏத்தக்கூடாது, செய்தாக வேண்டும். செய்வீர்களா அப்படின்னு கேக்குறாரு. மதுபனில் உள்ளவர்கள் டீச்சர்கள் செய்வீர்களா? நல்லது. எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் பெறுவீர்களா? இப்ப பாபா இதுலதான் மார்க் கொடுக்குறேன்றாரு. 50 மார்க் போட்டு பாஸ் பண்றேன்னார்ல. இப்ப நீங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, ஆசீர்வாதம் எடுக்கிறீங்கன்னா பாபா இறங்கி வந்து நம்ம என்ன பண்ணுவாரு? இது ஏன் குழந்தை என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவாரு. அப்புறம் நமக்கு மார்க் அதிகமா போட்டுருவாரு. அதனால இப்ப எக்ஸ்ட்ரா மதிப்பெண் வேணுமான்னு சொல்லி கேக்குறாரு. வாழ்த்துக்கள். ஏன் பாப்தாதாவிடம் அட்வான்ஸ் பார்ட்டினர் அடிக்கடி வராங்க. பாபாட்ட அட்வான்ஸ் பார்ட்டியில் போனாங்கல்ல, உடலை விட்டு போனவங்க, அவங்க அடிக்கடி வராங்களாம். எங்களுக்கோ அட்வான்ஸ் பார்ட்டியின் பாகம் கொடுத்தீங்க, அதை நடித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் இருந்தவர்கள் ஏன் அட்வான்ஸ் நிலை ஸ்டேஜை உருவாக்குவதில்லைன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உடலை விட்டுட்டு அட்வான்ஸ் பார்ட்டு கொடுத்தீங்க, அதை நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோட சாக்காரத்தில் இருந்தவங்க தான். ஆனால் அவங்களாம் ஏன் இன்னும் வரலை எங்கள் கூட? இன்னும் அங்கேயே அந்த பிகேவாவே இன்னும் இருக்கிறாங்க. அட்வான்ஸ் நிலையை ஏன் இன்னும் உருவாக்குதில்லைன்ட்டு கேட்குறாங்க. இப்போது பதில் என்ன நான் சொல்றதுன்னு பாபா நம்மளை கேட்குறாரு. இப்போது பதில் என்ன கொடுக்கட்டும்? என்ன பதில் கொடுக்கட்டும் அவங்களுக்கு? அட்வான்ஸ் நிலை மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய பாகம் எப்போது ரெண்டும் இணைகிறதோ அப்போது சமாப்தி ஏற்படும். பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டீங்க அட்வான்ஸ் பார்ட்டி ஆயிட்டு, உடலை விட்டு பிகே லைஃப் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. ஆனா அவங்க இப்ப இருக்கிறவங்களும் அட்வான்ஸ் நிலை அடைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சிரும், சமாப்தி ஆயிடும், உலகம் வந்து முடிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன பதில் சொல்லட்டும் சொல்லி பாபா கேட்குறாரு. எத்தனை வருடத்தில் நீங்க ஆகுவீங்க? இப்ப வந்து சரி அவங்க கேட்குறாங்கல்ல சமாப்தி எப்பன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? நாங்க வந்துட்டோம், இப்ப அவங்க எப்போ வருவாங்க எல்லாரும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களாம் முழுமையடைஞ்சு எப்போ வருவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ விநாசத்தினுடைய டேட்டு பாபா கேட்குறாரு. எத்தனை வருடத்தில் நீங்கள் ஆகுவீங்க, நீங்கள் எப்போ என்னைக்கு முழுமையாகுவீங்கன்னு நம்மளை கேட்குறாரு. அனைத்தையும் கொண்டாடி விட்டீர்கள். வெள்ளி விழா கொண்டாடிட்டீங்க, பொன் விழா கொண்டாடிட்டீங்க, வைர விழா ஆகிய அனைத்தையும் நீங்கள் கொண்டாடிட்டீங்க இல்லையா? இப்போது அட்வான்ஸ் நிலையின் விழா கொண்டாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதற்கான தேதி குறித்திருங்கள். பாண்டவர்கள் சொல்லுங்க, இதற்கான தேதி குறிக்கலாமா? முதல் வரிசையில் உள்ளவங்க சொல்லுங்க, தேதி குறிக்கப்படுமா அல்லது திடீரென்று நடக்குமா? என்ன ஆகும்? திடீரென்று நடக்குமா அல்லது நடந்து விடுமா? சொல்லுங்கள் சொல்றாரு. திடீரென்று விநாசம் வருமா? திடீரென்று எல்லா அட்வான்ஸ் நிலைக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. எந்த டைம்ல நடந்து விடுமா சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். யோசித்து கொண்டிருக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நிர்வேர் பாய்ட்ட கேட்குறாரு. அவரும் இப்போ சரி விட்டார், அவரும் அட்வான்ஸ் நிலைக்கு போயிட்டாரு. அப்போ நிர்வேர் பாயை கேட்குறாரு, விழா நடக்குமா அல்லது திடீரென்று நடக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தாதியிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? தாதி ஏதாவது பேசட்டும் என்று இவர் தாதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து நிர்வேர்பாயை தாதியை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ரமேஷ் சகோதரிடம் கேட்கிறோம். ரமேஷ் பாய் இருக்கிறாரு. இறுதியில் இது நடக்கத்தான் போகிறதுன்ட்டு ரமேஷ் பாய் சொல்றாரு. பாபா இது கடைசியில் நடக்கதான் போகுது, எல்லாரும் அட்வான்ஸ் நிலை அடையதான் போறோம். இறுதி என்றால் எப்போதுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. நீங்க தேதி சொல்லுங்க, அந்த தேதிக்குள் செய்து விடுவோம் சொல்லி பதில் சொல்றாரு ரமேஷ் பாய். நீங்க டேட் சொல்லுங்க பாபா, அந்த டேட் கூட நாங்க ரெடி ஆயிரோம்னு சொல்றாங்க. நல்லது பாப்தாதா ஒரு வருடத்திற்கான எக்ஸ்ட்ரா தேதி கொடுத்திருக்கின்றார்கள். பாபா இப்ப ஒரு வருஷம் டைம் நம்ம கொடுக்குறாரு. தைரியத்திற்கான எக்ஸ்ட்ரா உதவியும் கிடைக்கும் சொல்றாரு. இதையோ செய்ய முடியும் தானேன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இதை செய்து காட்டுங்கள், பிறகு தந்தை தேதி குறிப்பார். நீங்க வந்து அட்வான்ஸ் நிலை அடைஞ்சு சம்பூர்ணமாகி காட்டுங்க, நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க, இது தைரியம் வைங்க, அப்புறம் பாபா டேட்டு குறிப்பாருன்னு சொல்றாரு. உங்களுடைய வழிகாட்டல் வேண்டும், அதன்படி 2004 கொண்டாடுவோம். அப்படி என்றால் பாபா எல்லாரும் சொல்றாங்க பாபாட்ட, உங்களுடைய வழிகாட்டல் வேண்டும் பாபா, அதன்படி நாங்க 2004 கொண்டாடுவோம், புது வருடம் தான் கொண்டாடுவோம்னு சொல்றாங்க. அப்படி என்றால்
இப்போது அந்த அளவு தயாராக இல்லை என்று தானே அர்த்தம். அதை பாபா கேட்குறாரு. அப்போனா இப்போ நீங்கள் அந்த அளவு தயாராகலன்னு தானே அர்த்தம்ன்றாரு. அட்வான்ஸ் பார்ட்டினர் இப்போது 1 வருடம் வரை இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? நல்லது. அவங்க அட்வான்ஸ் பார்ட்டினர் கேட்டுனே இருக்கிறாங்களா, அவங்களாம் இன்னும் உலகத்தில் நடிப்பு நடிச்சுட்டு தான் இருக்கணும். அவங்க அடுத்த நிலை போயிட்டாங்க இல்லையா, இன்னும் 1 வருஷத்துக்கு அவங்க இருக்கணும் இல்லையான்னு சொல்கிறாரு. நல்லது. ஏனெனில் செய்தே ஆக வேண்டும் என்று இப்போதிலிருந்து லட்சியம் வைத்தீர்கள் என்றால் நீண்ட காலத்திற்கானதாக அது ஆகிரும். ஏனெனில் நீண்ட காலம் என்பது கணக்கும் உள்ளதல்லவா. அதாவது நீண்ட கால புருஷார்த்தம் தான் முக்கியன்றார் பாபா. ஒருவேளை இறுதியில் செய்வீர்கள் என்றால் நீண்ட காலம் என்பதன் கணக்கு சரியாக இருக்காதுன்றாரு. கடைசியில மாறிக்குவேன், அதான் அன்னைக்கே சொன்னார், கடைசியில மாறிடுவேன்லாம் சொல்லாதீங்க, நீண்ட காலமா அந்த தேவதை சம்ஸ்காரம் வெளிப்படணும்ன்றாரு. அப்பதான் அங்க நீண்ட கால பதவி அடைய முடியும். ஆகையினால் இப்போதிருந்தே அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போதிருந்தே கவனமா இருங்க. நல்லது. இப்போது ஆன்மீக ட்ரில் நினைவுக்கு இருக்கிறதா? பாபா ஆன்மீக ட்ரில் செய்ய வைக்கிறார். ஒரு நொடியில் தன்னுடைய பூர்வஜ் நிலைக்கு வந்து, பூர்வஜனா நான் மூதாதையர் ஆத்மா, புள்ளியா இருக்கிறேன், கல்பவச்ச மரத்து வேர் பகுதியில மூதாதையரா இருக்கிறேன், இப்ப பரந்தாம நிவாசியான தந்தையுடன் பாபாட்ட இருந்து இணைந்து, பாபாவோட இணைந்து லைட் ஹவுஸ் ஆகி விஸ்வத்திற்கு லைட் கொடுக்க முடியுமா, உலகம் ஃபுல்லா ஒளி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம ஒரு செகண்டு பூர்வஜ் நிலை, நான் மூதாதையர் ஆத்மா, பாபாட்ட இருந்து எனக்கு லைட் வந்துட்டே இருக்கு, நான் லைட் ஹவுஸ் ஆகி முழு உலகத்திற்கும் லைட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த ட்ரில் செய்யலாம். ஒரு செகண்ட். நான் புள்ளியா நினைவுகிறேன், இல்லைன்னா ஃபரிஸ்தாவா கூட பூமி பந்தில் பறந்து பாபாட்ட இருந்து சக்தி வருது. அந்த சக்திகள் முழுவதும் லைட் ஹவுஸ் ஆகி நான் இருக்கிறேன். முழு உலகத்திற்கும் அந்த லைட்டு போகுது. நாலாப்புறங்களில் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய உள்நாட்டினர் வெளிநாட்டினர் ஒரு நொடியில் லைட் ஹவுஸ் ஆகி விஸ்வத்தினுடைய நாலாப்புறங்களில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்போ ஒளி கொடுங்கள்ன்றாரு. சகாஷ் கொடுங்கள், சக்திகள் கொடுங்கள். நல்லது. நாலாபுறங்களில் உள்ள விஸ்வத்தின் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு, சதா வள்ளலாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு, சதா உறுதித்தன்மை மூலம் சுய பரிவர்த்தனையினால் அனைவரையும் பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா லைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் கொடுக்கக்கூடிய நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சகிதமான நமஸ்காரம். தாதிஜி, தாதி ஜானகி அவர்களுடன் நன்றாக உள்ளது. 2 தாதிகளும் மிகவும் நன்றாக பாலனை செய்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா, மிகவும் நல்லதுன்றாரு. சேவைக்கு நிமித்தமாகி இருக்கின்றீர்கள் அல்லவா. உங்கள் அனைவருக்கும் கூட தாதிகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா. எல்லா தாதிகளையும் பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு இல்லையா. பொறுப்பின் சுகம் கூட கிடைக்கிறது அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. அனைவருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கிடைக்கின்றன சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் குஷி ஏற்படுகிறது. 2 தாதிகளும் பாப்தாதாவை அணைத்துக் கொள்கின்றனர். பாப்தாதா நடுவில் இருக்காரு, 2 பக்கம் பிரகாஷ்னி தாதி, ஜானகி தாதி 2 பேரும் அணைச்சிக்கிறாங்க. அந்த சீன் இப்போ காட்சி ஓடுது. எவ்வாறு இதை பார்த்து குஷி ஏற்படுகிறதோ அது போல இவர்களைப் போல ஆகிவிட்டால் எவ்வளவு குஷி ஏற்படும். பாபா சொல்ற, எப்படி இதை பார்க்கும்போது குஷியா இருக்குது, அது மாதிரி எல்லாரும் ஆயிட்டீங்கன்னா, இந்த தாதிகள் மாதிரி ஒற்றுமையாயிட்டீங்கன்னா எவ்வளோ குஷி ஏற்படும்ன்றார். ஏனெனில் பாப்தாதா நிமித்தமாக்கி இருக்கின்றார்கள் என்றால் ஏதாவது விசேஷத்தன்மை உள்ளது. பாபா எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு எல்லாரையுமே, பிகேஸே எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கு இல்லையா. ஆகையினாலேயே தாதிகள்லாம் நிமித்தமாக்கி இருக்கின்றார்கள். மேலும் அதே விசேஷத்தன்மைகள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிட்டால் என்ன ஆகும். பாபா சொல்றாரு, இந்த விசேஷத்தன்மைகள் உங்க எல்லாருக்கும் வந்துட்டா என்ன ஆகும், நம்முடைய ராஜ்யம் வந்துவிடும் இல்லையா. பாபா சொல்றாரு, நம்முடைய ராஜ்யமே வந்துவிடும். பாப் தாதா தேதி என்ன கூறினார்களோ அது வந்துவிடும் சொல்லி சொல்றாரு. தேதி குறிக்க வேண்டும் என்பது இப்போது நினைவில் உள்ளது அல்லவா. நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கணும். நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கணும். நான் செய்யணும், நான் முடிக்கணும், தேதி பாபா குறிச்சிருவாரு, நம்ம ஒவ்வொருவரும் நிமித்தமாகி இருக்கணும். எனவே அனைவரும் நிமித்தமாகிவிட்டீர்கள் என்றால் விஸ்வம் புதியதாக படைக்கப்பட்டுவிடும். எல்லாரும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் புது உலகம் வந்துரும்ன்றாரு. நிமித்த உணர்வு இது குணங்களின் சுரங்கமாகும். ஒவ்வொரு நேரமும் நிமித்த உணர்வு மட்டும் வந்துவிட்டால் மற்ற அனைத்து குணங்களும் சகஜமாக வந்துவிடும். இந்த கருவி, நான் ஒரு கருவின்ற உணர்வு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா மற்ற எல்லா குணங்களும் சகஜமா உங்களுக்குள்ளார வந்துரும்ன்றாரு.
ஏனெனில் அந்த நிமித்த உணர்வில் நான் என்பது இருக்காது. நான் ஒரு கருவி, பாபா தான் என்ன செய்ய வைக்கிறாரு. அந்த பணிவு இருக்கும்போது, அந்த நிரகங்காரி தன்மை இருக்கும்போது தானாவே அந்த எல்லா குணங்களும் உங்களுக்கு வந்துரும்ன்றாரு. மேலும் நான் என்பது தான் கலகத்தில் கொண்டு வருகிறது. இங்க வந்து நான் செய்றேன்றத தேக அபிமானம் வரும்போது அது கலகத்துல கொண்டு வருதுன்றாரு. மாயா உள்ள நுழைஞ்சிருதுன்றாரு. நிமித்தமாகுவதனால் எனது என்பதும் அழிந்து போகிறது. நான் ஒரு கருவின்னு புரிஞ்சுக்கும் போது எனது என்பதே அங்க அழிஞ்சு போயிருது. உனது என்பது வந்து விடுகிறது. எல்லாமே பாபாது. பாபா தான் சேவிக்கிறார். சேவர் பாபா. உனது எனதுன்றது உனதுன்ட்டு வந்து விடுகிறது. சகஜ யோகி ஆகிறீங்கன்றாரு. அனைவருக்கும் தாதிகள் மீது அன்பு இருக்கிறது. எல்லாருக்கும் தாதிகளை பிடிக்கும் இல்லையா. பாப்தாதா மீது அன்பு இருக்கிறது. அன்பிற்கான கைமாறு விசேஷ தன்மைகளை சமமாக ஆக்க வேண்டும். நம்ம பதில் உதவி அவங்களுக்கு அன்பா இருக்குது இல்லையா. எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. பாபா மேல, தாதிகள் மேல. அந்த அன்பிற்கான கைமாறு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இருக்கிற விசேஷ தன்மைகளை நமக்கு சமமா ஆக்கணுன்றாரு. நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும். இப்படி லட்சியம் வச்சிருங்க. விசேஷத்தன்மைகளை சமமாக ஆக்க வேண்டும். எவரிடமும் ஏதாவது விசேஷத்தன்மையை பாருங்கள், விசேஷத்தன்மையை பின்பற்றுங்கள், ஃபாலோ செய்திருங்கள். இப்போ பாபா எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு விசேஷத்தன்மை இருக்கும். அதை பாருங்க, பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. நல்லதை மட்டும் பாருங்க, நல்லதை எடுத்துக்கோங்க, அன்னப்பறவை மாதிரி இருங்கன்றாரு. ஆத்மாவை பின்பற்றும் ஃபாலோ செய்யும் போது இரண்டுமே தென்படும் சொல்றாரு. விசேஷத்தன்மையை பாருங்கள் மற்றும் அதில் சமமாகுங்கள். எல்லார்ட்ட இருக்கிற விசேஷத்தன்மை பார்த்து அதில் சமமா ஆயிருங்க. அப்ப எல்லா கலைகளும் நிரம்பிடும், விசேஷத்தன்மையும் நிரம்பிடும். எல்லார்ட்டையும் இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. வரதானம். நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலம் நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியினுடைய திலகதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. வெற்றியினுடைய திலகதாரி ஆகுக. நெற்றி பூர்வத்துல வெற்றி திலகம் எடுறாருல பாபா, அந்த வெற்றியினுடைய திலகதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலமா நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியினுடைய திலகதாரி ஆகுகன்ற வரதானம். யார் நிச்சய புத்தி உடைய குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் எப்படி மற்றும் அப்படி என்பதன் விஸ்தாரத்தில் செல்ல மாட்டார்கள். நிச்சய புத்தி இருக்கு. பாபா தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. அவரு தான் என்ன வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. நான் வந்து தேவாத்மா, கண்டிப்பா நான் பாஸ் ஆகி போன கல்பத்துல வெற்றி அடைஞ்ச மாதிரி நான் வெற்றி அடைஞ்சு போவேன். அந்த ஒரு நிச்சய புத்தி இருக்குன்னா ஒருபோதும் அது இது எப்படி அப்படின்ற விஸ்தாரத்துல போக மாட்டாங்க. அவர்களுடைய நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகை மற்ற ஆத்மாக்களுக்கும் தெளிவாக தென்படும். அவங்களோட நம்பிக்கையுடைய அந்த ரேகை வந்து எல்லாருக்கும் தெளிவாக தென்படும். அவர்களுடைய நம்பிக்கையின் ரேகையினுடைய கோடு இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து நடுவில் அந்த நம்பிக்கை இல்லாமலாம் போயிடாது. எப்பயுமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பிரச்சனை வந்தது உடனே பிகேலேருந்து நான் பிகேவா போயிடுது, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இடையிடையில துண்டிக்கப்படாம அவங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையின் கோடுன்றாரு. அப்படிப்பட்ட ரேகையை உடையவர்கள் நெற்றியில் சதா வெற்றி திலகம் தெரியும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க நெத்தியை பார்த்தாலே தெரியும், வெற்றி திலகம் தெரியும். அவர்கள் பிறந்ததுமே சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க எப்ப பிகே ஆனாங்களோ அப்பவே சேவைக்கான பொறுப்பை எடுத்துக்குவாங்க. பொறுப்பு கிரீடத்தை அணிந்தவர்களா இருப்பாங்க. சதா ஞான ரத்தினங்களோட விளையாடுபவர்களாக இருப்பார்கள். அவங்க முரளி பைத்தியமா இருப்பாங்க. முரளி படிச்சுட்டே இருப்பாங்க. ஞான ரத்தினங்களோட விளையாடுபவர்களா இருப்பாங்க. சதா நினைவு மற்றும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள். அவங்க அந்த அந்த வெற்றி திலகதாரி எப்படி இருப்பாங்கன்னா சதா பாபா நினைவு அப்புறம் குஷி என்ற ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே வாழ்க்கை வாழ்பவரா இருப்பாங்க. இதுவே நம்பர் 1 பாக்கிய ரேகை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த மாதிரி இருப்பாங்கன்றத சொல்றாரு. நிச்சய வெற்றியினுடைய திலகதாரி அவங்களுடைய பாக்கியத்தின் ரேகை எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன். புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் குறியீடு வருவது என்றால் மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும். இப்போ புத்தின்னு ஒரு கம்ப்யூட்டர்ன்றார். புத்தி ஒரு கம்ப்யூட்டர், அதில் ஃபுல் ஸ்டாப் வரணுன்றார். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எது நடந்தாலும் ஃபுல் ஸ்டாப். இது ட்ராமா, இது போன கல்பம் இப்படி தான் நடந்தது, இப்போ ஏன் அப்படி தான் நடந்துச்சு, இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதுக்காக நம்ம ஏன் வந்து கம்மா போட்டு ஆச்சரியக்குறியெல்லாம் போடணும், கேள்விக்குறியெல்லாம் போடணும், எதுவும் போட வேணாம், ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோன்னு சொல்லிட்டு புத்தியில் கம்ப்யூட்டரில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டாப்ன்ற குறியீடு வர்றது தான் மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும். அவங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது, எதுனாலும் சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும் சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை தனதாக்குங்கள்.
யாருக்கு அநேக பக்கத்திலிருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் பிரியமானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பார். யார் எல்லாத்துலேருந்து புத்தியை துண்டிச்சுட்டு ஒரு பாபா மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஏகாந்த பிரியராக இருப்பாங்க. ஒருவருக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால ஒருவருடைய நினைவில் இருக்க முடிகிறது. அநேகருக்கு பிரியமானவராக ஆகும் காரணத்தினால ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது. இப்போ நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்குதுன்னா நம்மளால பாபா நினைக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பாபா மட்டும் நினைக்கிறோம்னா நம்ம நமக்கு எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்றாரு. அதனால இப்போ ஒருவரோட நம்ம பிரியமுடையவராக இருக்கணுன்றாரு. அநேக பக்கத்தில் இருந்து புத்தியோகம் துண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாரையும் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால பாபா நினைக்க முடியாது. அதனால அநேக பக்கத்துலேருந்து புத்தியோகம் துண்டிக்கப்பட்டு இருக்கணும். ஒரு பக்கம் இணைந்திருக்க வேண்டும். ஒரு பாபா மட்டும் நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இத்தகைய ஸ்திதியை யார் கொண்டிருப்பாங்களோ அவர்களே ஏகாந்த பிரியராக ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரமா, நன்றி பரிவாரம்.